Infinix Smart 6 Plus இதோட விலை 8300 ரூபாய். இந்த இன்ஃபினிக்ஸோட பாக்ஸ் வந்து அப்படியே ஐஃபோன் மாதிரியே மெதுவாக ஃப்ளோட் ஆகும். பார்க்குறதுக்கு கிளாஸி லுக்கில் தரமாக பண்ணியிருக்காங்களேப்பா. பிளாஸ்டிக் தான் நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இன்ஃபினிக்ஸ் வீடியோவில் சொன்னது அவங்களுக்கு கேட்டுருச்சு போல. அந்த ஸ்க்ரீன் கார்டை வந்து அவங்களே இந்த தடவை ஒட்டி அனுப்பிச்சு விட்ருக்காங்க. 10 வாட் சார்ஜர், மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், எக்ஸ் கிளப் மெம்பர்ஷிப் கார்டு, வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல். ஒருத்தன் தான் மேக்ஸிமம் எல்லா பட்ஜெட்லையுமே டிபியூ கேஸ் இல்லாமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேஸ் கொடுக்குறான். இதனால் வந்து ஓரளவு நம்மளோட ஃபோன் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக ஃபிட் ஆகுது. என்ன இந்த பேக்கிங்கை மாற்றலாம், பல வருஷமாக ஒரே மாதிரி தான் இருக்குது, பிளேஸ்மெண்ட் கூட மாற்ற மாட்டுறாங்க. இப்போ இந்த ஃபோனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த பேக் டிசைன் ஆல்ரெடி சொன்னல, இதை வந்து யூனிபாடி மிரர் டிசைன் அப்படின்றாங்க. ஸோ பின்னாடி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சி தெரியுதா, மூஞ்சி அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து தெரியுது. கிட்டத்தட்ட மிரர் மாதிரி இருக்குது. ஆனால் பயங்கரமாக ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பிக்கப் பண்ணுது. அது வேணாம் அப்படின்னா அவங்க கொடுத்த கேஸ் போடணும். குவாலிட்டியும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கையில் எடுத்தப்பையும் சரி, வேணுங்கிறே 2-3 தடவை போட்டு பார்த்தப்பையும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் யூஸ் பண்ண தான் குவாலிட்டி வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் குவாலிட்டி நல்லா இருக்கு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டா கிளாஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்களா. 6.82 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெரிய டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனில் இருக்கு. இப்போ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப, வீடியோஸ் மூவிஸ்லாம் பார்க்குறப்ப, நார்மலாக டிஸ்பிளே யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஃபீல் நல்லாவே கிடைக்குது. பீக் பிரைட்னஸ் வந்து 500 நிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட்டோரில் ஓரளவு சமாளிக்க. ஆனால் லைட்டாக ஒரு கிளார் இருக்கு. நல்லா உச்சி வெயில வச்சு யூஸ் பண்ணாலும் ஓரளவு விசிபிளா தான் இருக்கு. அப்புறம் ஃபோன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 10 வாட் தான் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் டைப் சி கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த பட்ஜெட்ல நிறைய பேர் கவர் பண்ணாத, சிலர் மட்டும் கவர் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஓரளவு இல்ல, நல்ல ஃபாஸ்டாவே இருக்கு. ஃபேஸ் அன்லாக் ஓரளவு ஃபாஸ்டா இருக்கு. அப்புறம் இன்ஃபினிக்ஸை பொறுத்தவரை மித்த எல்லா பிராண்டும் பேக் சைடில் வந்து டபுள் ஃபிளாஷ் கொடுத்தா, நாங்கள் ஃப்ரண்ட் சைடு கொடுப்போம்டா அப்படின்னு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 ஃபிளாஷ் கொடுத்துருப்பாங்க. செல்ஃபி எடுக்கிறப்போ லோ லைட்ல செல்ஃபி எடுக்கிறதுக்கு இந்த ஃபிளாஷ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃபியை பொறுத்தவரை ஓரளவு ஃபோட்டோ டீசெண்டாக தான் இருந்துச்சு. இந்த கேமரா எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன், மீட்டிங் அட்டன் பண்ணேன், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து நல்லா இருக்கும். ஸோ மிச்சப்படி ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் பேக் சைடு எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தாலுமே லைட்டாக ஒரு ஷேக் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்க்குறப்ப டீடைலிங் பெருசாலாம் இல்லை, ஓகே வச்சு மேனேஜ் பண்ணலாம். வீடியோ ஃபோட்டோ ரெண்டுலையுமே வந்து பெருசாக வந்து டீட்டெயில் இல்லை. ஆனால் ஓகே, 8000 ரூபா ஃபோனில் வந்து சும்மா மேனேஜ் பண்ணிக்கலாம். பேசிக் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா ஃபீச்சர்ஸ் இன்ஃபினிக்ஸோட எல்லா ஃபோன் மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பியூட்டி மோட் இருக்கு, போர்ட்ரேட் மோட் இருக்கு, ஏஆர் ஷாட் இருக்கு, பேனராமா, டாக்குமெண்ட், டைம் லாப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீடியோ பொறுத்தவரை 1080p வீடியோவையும் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். பின்னாடி 8 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ரெண்டாவது கேமரா ஏஐ கேமரா. ஒன்லி திங், பின்னாடி கேமரா பார்க்குறப்ப அந்த மாடியூல் பார்க்க நல்லா இருக்கே. 10,000 ரூபா ஃபோனா, 8,000 ரூபா ஃபோனா அப்படிலாம் யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு 20,000 ரூபா ஃபோனில் இருக்க மாதிரி அந்த மாடியூல் டிசைன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Helio G25 கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேசிக் யூஸ்க்கு இருக்கிற ப்ராசஸர். ரொம்ப கேம்லாம் விளாட முடியாது, அதுக்காக கேமே விளாட முடியாது அப்படின்ற ப்ராசஸர் கிடையாது. லோ செட்டிங்ஸில் வச்சு இந்த BGMI எல்லாம் விளாண்டுக்கலாம், சின்ன சின்ன கேம் விளாண்டுக்கலாம். இது கூடவே 6 GB ரேம் வந்து காம்பினேஷனாக வருதுன்னு பாக்ஸ் பின்னாடி போட்டிருப்பாங்க. கீழே உத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 GB LPDDR4X ரேமும் 3 GB விர்ச்சுவல் ரேம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ விர்ச்சுவல் ரேம் உங்களுக்கே தெரியும். ஆனால் இது இல்லாமல் 64 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பத்தலை அப்படின்னா 2+1 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு போட்டு இன்னும் மெமரி ஏற்றிக்கலாம். அப்புறம் சவுண்டுக்கு DTS சவுண்ட் கொடுத்துருக்காங்களாம். இந்த DTS சவுண்டு அந்த அளவுக்குலாம் பில்டப் இல்லைங்க, ஓரளவு நல்லா இருந்துச்சு. டீசென்ட்டான சவுண்ட் குவாலிட்டி. ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான். இதை தவிர Android 12 மேலே XOS 10 கொடுத்துருக்காங்களாம். இன்னும் சொல்கிறேன், Android 12 சில பிராண்டே கொடுக்க மாட்டாங்க, இன்ஃபினிக்ஸே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ எடிஷன், அதாவது கொஞ்சம் லைட்டராக தான் இருக்கும். இந்த ப்ராசஸர் அந்த அளவுக்கு தான் தாங்கும். அதுக்கேற்றாப்புல பர்ஃபார்மன்ஸும் ஸ்மூத்தாக இருக்குன்றதுக்காக தான் கோ எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ XOSல இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் பார்க்குற நிறைய ஃபீச்சர்ஸ், கெஸ்டர்ஸ்லாம் இதுலையும் பார்க்க முடியும். ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் 8300 ரூபான்னு. 8300 ரூபாய்க்கு இந்த ஃபோன் இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண, கால் பண்ண, அப்பப்போ மல்டிமீடியா யூசேஜ், ஆன்லைன் கிளாஸ், இந்த மாதிரி பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதே பட்ஜெட்டில் 2-3 ஃபோன் இருக்குது. ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் இன்ஃபினிக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த ஃபோன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக என்னோட பட்ஜெட் வந்து 8000 ரூபாய், 8300 ரூபாய் நினைக்கிறீங்க அப்படின்னா மேபி இது ஒரு ஆப்ஷன். அண்ட் இதுக்கு ஒரு சில பேங்க் ஆஃபர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த மாதிரி மேபி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா, இன்னும் கம்மியான விலைக்கு வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இன்ஃபினிக்ஸை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் ஓரளவு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதன்படி உலகத்திலேயே நாங்கள் தான் 3rd லார்ஜஸ்ட் ஃபோன் மேக்கிங் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் தெரில. ஆனால் நீங்கள் நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் சர்வீஸ் இந்த பிராண்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 1000 டவுனுக்கு மேலே கிட்டத்தட்ட 1200 சர்வீஸ் சென்டருக்கு மேலே வந்திருக்கான். நானும் மதுரையில் செக் பண்ணி பார்த்தேன். மதுரையிலையும் ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது.
இருந்தாலும் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படின்றத நேரில் போய் லாவாக்கு ஒரு வீடியோ போட்டோம்ல, அந்த மாதிரி எதுவும் போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிடலாம். ஓகேவா?